வணக்கம் நண்பர்களே. என்னோட சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வீடியோவில் மனசு ஒரு கருவி மாதிரி இயங்குது. அதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பார்ட்ஸ்க்கும் பேர் இருக்குது. ஒரு பார்ட்டோட பேர் இட்டு, இன்னொரு பார்ட்டோட பேர் ஈகோ, அதுக்கு அடுத்து தேர்ட் பார்ட்டோட பேர் சூப்பர் ஈகோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, இட், இட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பிறக்கும்போதே இட்டோட தாங்க பிறக்குது. இயற்கையே அந்த சிஸ்டத்தை அப்படி தான் படைக்குது. இந்த இட்டு என்ன செய்யும் தெரியுங்களா? இந்த இட்ல இருந்து தான் இன்ஸ்டிங்க்ட் கிளம்புது. இன்ஸ்டிங்க்ட்னா உள்ளுணர்வு. உள்ளுணர்வுங்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அது இயற்கையாகவே உள்ளது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பசி, தாகம், காமம், இதெல்லாம் வந்து அந்த உள்ளுணர்வு சம்மந்தப்பட்டது, இன்ஸ்டிங்க்ட். இந்த இன்ஸ்டிங்க்ட்டு இந்த இட்டுங்கிற மனசில் உள்ள பார்ட்லேருந்து தான் கிளம்புது. அதே மாதிரி மனிதனுக்கு உள்ள தேவைகள் இந்த இட்டிலிருந்து தான் கிளம்புது. மனிதனுக்குள்ள அனைத்து ஆசைகளும் இந்த இட்டுங்கிற பார்ட்லேருந்து தான் கிளம்புது. மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இட்டுங்கிற ஒரு பார்ட் வேலை செஞ்சிட்ருக்குல்ல, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. ப்ளஷர் பிரின்சிபிள், இன்பக் கொள்கை, இதோட அடிப்படையில் இந்த இட்டு இயங்கிட்டு இருக்கு. ப்ளஷர் பிரின்சிபிள்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம். அது இன்பம் இப்போவுமே எனக்கு வேணும், எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கணுங்க. கஷ்டம் ஐயோ வேண்டாம்ப்பா, உடனடி இம்மிடியேட்டாக எனக்கு வந்து இன்பம் வேணும். இம்மிடியேட் கிராட்டிஃபிகேஷன், இம்மிடியேட்டாக எனக்கு மனசு திருப்தி ஆகணும், மனசு மன நிறைவாக இருக்கணும். இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இந்த கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கை தான் இன்பக் கொள்கை அல்லது ப்ளஷர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளஷர் பிரின்சிபிள் அடிப்படையில் தான் இட்டு இயங்கிட்டு இருக்குங்க. இந்த இட்டு மனதின் முதல் பகுதி, அந்த இருண்ட பகுதியிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கு பாருங்கள். அந்த இட்டு வாழ்க்கையில் எப்படிலாம் விளையாடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு வாழ்க்கையை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்குன்னு 3 பகுதியாக பிரிக்கிறேங்க. அதாவது முதல் பகுதி வந்து குழந்தை பருவம், 2வது பகுதி வந்து இளமை பருவம், 3வது பகுதி வந்து முதியோர் பருவம். இப்படி 3 பருவங்களாக நம்ம ஒரு வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டோம்னா ஒரு முழுமை கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் இட்டு பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தை பருவத்தை எடுத்துக்கலாம். குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அடம் பிடிச்சி புரண்டு அழுவும் பாருங்க தரையில். எனக்கு அது வேணும், எனக்கு இப்போமே வேணும், அடம் பிடிக்கும். கரெக்டா? காரணம் அந்த இட்டு இந்த பாடுபடுது பாருங்க. ஒரு பலூன்காரர் தெருவுக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த சிவப்பு பலூன் தான் வேணும், எனக்கு அந்த மஞ்சள் பலூன் தான் வேணும், அடம் பிடிக்குங்க. இட்டு அந்த வேலையை பார்க்குது. ஐஸ்கிரீம்காரரு போனார்னா, ஐஸ் விற்றுட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், தின்னே ஆகணும், எனக்கு இப்போமே வேணும். அந்த குழந்தைக்கு உள்ளுக்க இருக்கக்கூடிய இட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. நீங்கள் அப்போ உங்கள் குழந்தை இந்த மாதிரி அடம் பிடிக்குதுன்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஓஹோ, நம்ம குழந்தைக்கு உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த இட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். 2வது இளமை பருவத்தை எடுத்துக்குவோம். வந்து அடல்ட்டு அந்த ஏஜஸில் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த இட்டு என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இளமை பருவத்தில் இருக்கிறான், ஒரு அடல்ட்டாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா வேலைக்கு போகிறான், அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் ஆரம்பித்தாங்கன்னா, அந்த பையன் சொல்லுவான் அப்பாட்ட, அப்பா எனக்கு நான் இந்த பொண்ணை தான் கட்டிக்க போகிறேன், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அது தீவிரமாக அடம் பிடிப்பான். காரணம் அந்த பையன் மனசில் உள்ள அந்த இட்டு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றாங்க. அந்த நடுத்தரமான ஃபேமிலியில் ஒரு பையன், அவன் நல்லா கொஞ்சம் படிக்கிறான், கஷ்டப்பட்டு படித்து மேலே வர்றான், வேலைக்கு போகிறான். அவனுக்கு என்னென்னா கார் வாங்கணும்னு ஆசை, விலை உயர்ந்த கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அதாவது கடன் வாங்கியாவது கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை. இந்த கடன் வாங்கியாவது கார் வாங்கணும், அந்த உந்துதலை கொடுக்குது பாருங்களேன், அந்த ஆசையை தூண்டி விடுது பாருங்களேன், அது அந்த பையன் மனசில் உள்ள இட்டுங்கிற பார்ட்டோட வேலை. இந்த இட்டு முதியவர்கள்கிட்ட எப்படி வேலையை காட்டுதுங்கிறத பார்க்கலாம்.
இப்போ வயசானவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் வந்து ஹெல்த் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு சுகர் இருக்குது, இனிப்புலாம் அவ்வளோவா சேர்த்துக்கக்கூடாது, குறைச்சிக்கோங்க, இப்படிலாம் சொல்லி ஒரு கைட் பண்ணுவாங்க. இந்த வயசானவங்க, முதியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவர் கிடக்கிறாரு, டாக்டர் சொன்னால் எனக்கு உள்ள கஷ்டம் எனக்கு தானே தெரியும், எனக்கு திங்கணும்னு ஆசை இருக்குது, அந்த இட்டு தான் தூண்டி விட்டுட்டே இருக்கேன், அந்த பாரு மைசூர்பா சாப்பிடு, அங்கே பாரு லட்டு சாப்பிடு, ஜாங்கிரியா அடி, உள்ளேருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். வயசானா என்ன, குழந்தைகளில் இருக்கும்போது தான் தூண்டி விட்டு தான் என்ன, இறக்குற வரைக்கும் அது அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏஜுங்கிறது ஒரு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இந்த இட்டுக்கு, அது பாட்டுக்கு தூண்டி விட்டுட்ருக்கோம். ஸோ இந்த முதியவர்கள் என்ன செய்வாங்க, ஆமாம் டாக்டர் கிடக்கிறாரு, அவருக்கு என்ன, எனக்குள்ள கஷ்டம் எனக்கு தானே தெரியும், அடி மைசூர் பாவா அடி, லட்டா அடி, தின்னு, நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, காரணம் வந்து இட்டுங்கிறது இந்தந்த மாதிரிலாம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நமக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒரு டவுட் வருங்க, என்னென்னா அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த அந்த பார்ட் வந்து எப்போதும் நெகட்டிவாகவே தான் நம்மளை தள்ளி விடுமா அப்படின்னு, நெகட்டிவாகவே தான் அந்த தூண்டுதலை கொடுத்துட்ருக்குமா? ஏன்னா பார்த்த எக்ஸாம்பிள்லாம் அப்படி தானே இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் நெகட்டிவ் சைடு தான் தொடர்பில் இருக்குது, ஆனால் இட்டுக்கு பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இட்டு வந்து தூண்டி விட்டுக்கிட்டே தானே இருக்குது, ஆசைகளையும் தேவைகளையும் தூண்டி விட்டுக்கிட்டே தானே இருக்குது. அப்போ அதில் வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்குல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, இப்போது குழந்தைகள் இருக்குது, நல்லா ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்ருக்கு. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு இசையை கற்றுக்கணும், மியூசிக் கிளாஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட, அல்லது பேரண்ட்ஸே கவனிக்கலாம், நம்ம குழந்த வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, அப்போ இதை வந்து மியூசிக் கிளாஸ் அனுப்பணும்னு பேரண்ட்ஸே உணரலாம். இப்போ இதில் வந்து அந்த மியூசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை கொடுத்தது அந்த குழந்தையோட இட்டு. அதுபடி அந்த மியூசிக் கிளாஸுக்கு அந்த பேரண்ட்ஸு சேர்த்தாங்கன்னா அந்த குழந்தை மியூசிக்கை சூப்பராக கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், அந்த குழந்தை மனசில் உள்ள அந்த இட்டுங்கிற பார்ட், அதை கரெக்டாக நம்ம ரெகுலேட் பண்ணி கொண்டு போகும்போது அது ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிடுது. ஸோ இட்டுன்னா வெறும் நெகட்டிவ் மட்டும்தான் செய்யுமா அப்படிலாம் இல்லை, இட்டுன்னா பாசிட்டிவும் செய்யும். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை அடித்து நம்ம மேலே வர்றதுக்கு அந்த 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 ஆர்வம் இருக்குது பாருங்கள், அந்த தீவிரம், அதுக்கு காரணமாகவும் இட்டு அமையுது. சரி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம மனசில் உள்ள முதல் பகுதியான இட்டை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நண்பர்களே.